கணபதி எல்லாம் தருவான், முருகர்கள் முன்னிற்கும். மயிலே மன்னாரின் கந்தரனுபூதி விளக்கம். சுவாமியே சரணம் ஐயப்பா என முழங்கியபடி ஐயப்பர் பக்தர் கூட்டம் ஒன்று தலையில் இருமுடிகளுடன் சாம்பு சாஸ்திரிகள் இருக்கும் தெருவழியாக கடந்து சென்றது. சட்டென்று எழுந்து திண்ணையிலிருந்து குதித்த மன்னார் அவர்கள் முன் சென்று தரையில் விழுந்து வணங்கினான். மாலை அணிந்திருந்த நானும் நாயரும் அவனுடன் சென்று வணங்கினோம். சாஸ்திரிகள் மனைவி தயாராக வைத்திருந்த தண்ணீரையும் அவரது பாதங்களை கழுவி சந்தனம் குங்குமமிட்டு நமஸ்கரித்தார். கூடவே சாஸ்திரிகளும் விழுந்து வணங்கினார். எங்களது பணிவான வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு சாமியே சரணம் என்னும் கோஷத்துடன் ஐயப்ப சாமிகள் தங்களது யாத்திரையை தொடர்ந்தனர். அவர்கள் கடந்து சென்றதும் மீண்டும் திண்ணையில் வந்து அமர்ந்தோம். இந்த சாமிங்க மேலே மட்டும் எனக்கு தனி மறுவாதி. ஏன்னா வெளிப்படையாக எல்லா மதத்து சாமிகளையும் கும்பிட்றதுனால தான். இதுதான் எனக்கு இவங்ககிட்ட ரொம்பவே பிடிச்ச விஷயம். சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு அடுத்தாப்புலேயே வாபரின் தோழனே, சாதி பேதம் இல்லாதவனேன்னு அடுத்த சரணம் கூப்பிடுவாங்க. இப்படி எல்லாருமே இருந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். இத்தனைக்கு இந்த சாமி ஒன்றுமே பேசாமல் வெறும் முத்திரையை கையில் காட்டிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியாத சாஸ்திரமா தத்துவமா? அப்படி இருந்தாலும் கூட அமைதியாக தெளிவாக குந்திக்கிட்டு இருக்கார். இதை பற்றி தான் இப்போ வரப்போகிற பாட்டு பேசுது. பாட்டப்படி என்றான் மேலே மன்னார். கலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறதுவாய் விடவோ, கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவோ, கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே. கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறு அதுவாய் விடவும். ரொம்ப படிக்காத படிச்சதெல்லாம் போகிறோம், பயிற்சியில் ஈடுபடுன்னு உங்கள் சொல்வார். அதே தான் இந்த வரையில் சூட்சமாக சொல்கிறாரு அருணையார். எந்த விதமான ஞானமும் இல்லாமல் சும்மா எல்லாத்தையும் படித்து தலையில் ஏற்றிக்கின்னு அதில் என்ன சொல்லியிருக்கின்ற அறிவோ அனுபவமோ இல்லாமல் வெறுமனை வெட்டி வீராப்பா வர்றவன் போகிறவன்ட்டெல்லாம் வெட்டி சண்டை போட்டுக்கின்னு மண்டை குழம்பி போய் கடைசியாக இந்த குழப்பமே ஜாஸ்தியாக போய் பைத்தியம் பிடிச்சி அலையிற மாதிரி என்னையும் ஆக்கிடாதப்பான்னு கதறாரு அருணையார். கொஞ்சமாக படித்தாலும் அதில் சொன்னது இன்னான்னு அனுபவிச்சு பார்க்கணும். அது தானாக வந்துடுமோ? வராது. அனுபவத்தை கொடுக்கறதுக்கு அந்த முருகன் தயவு வேணும். அவன் பாதமே கதின்னு ஒரு அரை நிமிஷம் நேரமாச்சும் இல்லாமல் கூட்டனேன்னு ஒரு பாட்டில் சொல்வார். நினைப்புக்குதா? அப்படி நினச்சி உருகினாத்தான் அவனோட அருள் கிடைக்கும். ஓம் சரவண பவான்னு நாயர் சொல்லிக்கினே இருக்கிறானே, அது மாதிரி அத்தை விட்டுட்டு கண்டத்தையும் படித்து மண்டையில் ஏற்றிக்கின்னு இதுவா அதுவான்னு புரியாமல் போய் எல்லாத்துலேயும் நல்லது தான் இது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் ரொம்ப படிச்சுக்கினே இருந்தால் எப்போ தான் நீ அவனை பற்றி புரிஞ்சுக்கிறது? அவன் வேணுமா இல்லை வெறும் புஸ்தக அறிவு வேணுமா? இந்த அறிவால் என்ன பிரயோசனம்? காசுக்கு உதவும் அந்த அறிவு. பஜ கோவிந்தத்தில் சங்கராச்சாரியார் சொல்வார். அது மாதிரி கடைசியில் எது உதவுன்றதை பற்றி ஒரு தெளிவு வரணும். படி, நான் வேணாங்கள, ஆனால் அந்த படிப்பை வச்சு அவனை பிடிக்க பார்க்கணும். அப்படி இல்லாத சும்மா வம்பு வலிக்கிறதுக்காகவும் தன்னோட அறிவை காட்டிக்கிறதுக்காகவும் படித்த படிப்பெல்லாம் சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு அருணகிரியார். அவரோட பாட்டிலெல்லாம் பாரு, நேமாக முருகனை பற்றி சொல்கிறப்பெல்லாம் கூடவே ராமன் கிருஷ்ணன் சிவன் லட்சுமின்னு மற்ற சாமிகளையும் பெருமையாக பாடியிருப்பார். சாஸ்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒரு நல்ல வழியில் நீ போகிறதுக்கு மட்டும்தான். அத்தை விட்டுட்டு எங்கள் சாமி தான் வஸ்தி ஒன்றுது மட்டும்னு வம்பு வளர்க்குறதுக்காக இருக்கக்கூடாதுன்றத நல்லா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு இந்த வரியில். அப்படி பண்ணினா என்ன ஆகும்னு சொல்லிடுறார். இதனால் மூளை குழம்பி போய் பைத்தியம்தான் பிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். எதை சாஸ்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒரு நல்ல வழியில் போகிறது தான். எங்கள் சாமி தான் வஸ்தி ஒன்று சாமான் மட்டம்னு வம்பு வளர்த்துட்டே இருக்கேனாக்கா அவன் பைத்தியம் தான் பிடிச்சி போட்டு மூளை குழம்பி போயிடும் என்று உணர்ச்சி வசப்பட்டே பேசினான் மன்னார். அவனை சற்று தன் நிலைக்கு கொண்டு வருவதற்காக, அது புரியுது மன்னார், அதுக்கும் இந்த அடுத்த 2 வரைக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுவியே, அதை சொல்லு கேட்போம் என்றார் சாஸ்திரிகள். ஆமாம்ல, கொஞ்சம் ஓவராத்தான் பேசிட்டேன் போல என்ன ஒரு சங்கோஜத்துடன் சொன்ன மன்னார் மேலே தொடர்ந்தான். கொலையே புரி வேடர் குல பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே. வழக்கம் போல முருகனை பற்றி பெருமையாக சொல்கிற மாதிரி இருந்தால் கூட இதுக்குள்ளேயும் ஒரு பெரிய சமாச்சாரத்தை தான் சொல்கிறாரு அருணகிரியார். கொலையே புரி வேடர் குல பிடிதோய் மலையே, இதுக்கு என்ன அர்த்தம்? காட்டில் வேட்டையாடி கண்ணில் பட்டின பிராணிகள்லாம் கொள்கிற வேடர் குளத்தில் பிறந்த பொட்டை யானை மாதிரி அழகாக்கிற வள்ளி அம்மாவை கட்டி பிடிச்சி அணைச்சிக்கிற பெருமையான மலை போல இருக்கிற குமரனேன்னு வரும். ஆனால் கண்டிக்கு இதுக்குள்ளார என்னத்தை சொல்ல வர்றாருன்னு பார்க்கணும். மலையேன்னு ஒரு வார்த்தை போடுறார். ஆடாமல் அசங்காமல் ஒசரமாக பெருசாக நிற்கும் மலை. அதுக்குள்ளார இன்னாலாம் இதுன்னு ஆறாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எந்த சாஸ்திரத்தாலையும் வேதத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஆள் தான் நம்ம கந்தன்.
அப்படியாப்பட்டவர் என்ன பண்ணார்? ஒரு சாதாரண வேடம் மாதிரி வேஷம் கட்டிக்கின்னு காட்டுக்குள்ளே போனார். இதுக்காக தன்னையே நினச்சி உருகிக்கினே இருக்கிற வள்ளியை கண்ணாலம் கட்டிக்கிறதுக்காக. ஏன் அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த அம்மா ஒரு செகண்டில் இட்டாந்துருக்க முடியாதா? ஏன் இப்படி செய்யலைன்னு யோசிக்கணும். இவர் பரமாத்மா, வள்ளி ஜீவாத்மா. ஜீவன் கடந்து பரமாத்மாவையே நினச்சி உருகிறச்ச அந்த பரமாத்மாவால் சும்மா இருக்க முடியாது. உடனே கிளம்பிடும் சிவாத்மாவை தன்னோட சேர்த்துக்கிறதுக்காக. சிவாத்மா வரட்டும்னு வெயிட் பண்ணாது, இவர் ஓடிடுவார். அதுக்கு நேரம், காலம், இடம், பொருள் எல்லாம் பார்க்காது. தான் அப்படி போகாமல் அந்த சீவாத்மா என்ன நிலையில் இருக்குதோ அதே மாதிரி போய் அத்தை சேர்த்துக்கும். இப்போ வள்ளின்ற சீவாத்மா எங்கே இருக்குது? கண்ணில் பட்டதெல்லாம் கொள்கிற கொடுமையான வேடர் குளத்துக்கு நடுவில் கிடந்து அல்லாடுது. கண்டத்தையும் படித்து மூளை கெட்டு போய் அலையிற கூட்டத்துக்கு நடுவில் தன்னை மட்டுமே நினச்சி நிற்கிற ஒருத்தர் மாதிரி வள்ளி மட்டும் ஒரே நினைப்பில் தவிக்கிறாங்க. அவங்கள தன்னோட சேர்த்துக்கிறதுக்காக இவரும் அந்த வேடருங்க மாதிரியே வேகம் கட்டிக்கிட்டு போய் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறார். அதுக்கு தான் இந்த வரி எப்படி வச்சிருக்காரு அருணகிரி. விளங்குதா என்றான் மன்னா. அப்படின்னா அந்த அடுத்த வார்த்தை என்னை இழுத்தேன் நான். மலை கூறிடு வாகைனேன்னு ஏன் போட்டாருன்னு தானே கேட்குறேன். அதுலேயும் ஒரு படி வச்சு தான் சொல்லியிருக்காரு என கண் சிமிட்டினான் மன்னார். மலையை கூறு போட்டு வெற்றி மாலை சூடினவனேன்னு இதுக்கு பொருள். இப்போ தான் முருகன் ஒரு மலைன்னு சொன்னார். இதில் என்னடான்னா மலையை கூறு போட்டவனேன்னு சொல்கிறார். அப்படி என்ன மலையை கூறு போட்டார் கந்தன்? சூரனோட தம்பி தாரகன் ஒரு மாய மலையாக நின்னான். அதுக்குள்ளார போகிற ஒருத்தர் கூட வீரவாக முதற்கொண்டு யாருமே வெளியே வர முடியாமல் மயங்கி போனாங்க. இது அதுன்னு படித்து எல்லாத்தையும் மண்ணைக்குள்ளார ஏற்றிக்கின்னு மயங்கி போனவங்க மாதிரின்னு வச்சுக்கோயேன். விஷயம் தெரிஞ்சுட்டு முருகன் என்ன பண்ணார்? தன்னோட ஞான வேலை அது மேலே எரிஞ்சார். அவ்வளோதான். அந்த மாய மலை அப்படியே பொடிப்படியாக உடஞ்சி போய் மயங்கி கிடந்தவங்க எல்லாரையும் தெளிய வச்சார். அது மாதிரி எல்லாத்தையும் படித்து பைத்தியம் பிடிச்சாலும் கூட கந்தனை நினச்சி தியானம் பண்ணேன்னா தன்னோட ஞான வேலையால் தெளிய வைப்பாருன்னு ரகசியமாக சொல்லி காட்டுறாரு அருணகிரியார். ஒன்று அவரே நினச்சி உருகினான்னா சிவாத்மாவை தேடிட்டு பரமாத்மாவே வந்துடணும் முதல்ல சொன்னாரா. இப்போ நீ மயங்கி போய் குழம்பி போய் இருந்தாலும் கூட அவரை அந்த சமயத்துலையும் அவரை தியானம் பண்ணேன்னா அது தான் ஞான வேலை அனுப்பிச்சு அதை அந்த மலையெல்லாம் உடச்சி உன்னையை சேர்த்துப்பார் அப்படின்றது சொல்கிறார். அதுதான் இந்த 2 வரிகளோட பெருமை. அருணகிரியால் மட்டும்தான் இப்படி சூட்சமாக புரிய வைக்க முடியும் என கைகூப்பி வணங்கினான் மயிலை மன்னார். ஓம் சரவணபவ சோதரனே சரணமையப்பா என்னும் ஒலி எங்கள் அனைவரும் உதிர்களிலிருந்தும் ஓங்கி உதைத்தது. கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. கலையே பதறி கதறி தலையோடலையே படுமாறதுமாயிடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே. வேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓ